ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேட்டா டைப் கன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம் பைத்தானில். டேட்டா டைப் கன்வர்ஷன்னா என்னென்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் டேட்டா டைப் கன்வர்ஷன் என்னும். சப்போஸ் நம்ம இப்போ ஒரு இன்ட்லேருந்து நமக்கு ஃப்ளோட்டை மாற்றணும்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டேட்டா டைப் கன்வர்ஷன் என்னும். பைத்தான் நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஆஃபர் பண்ணுது. இன்ட்டு, ஃப்ளோட், ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டியூப்பல், இந்த மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி கன்வர்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் டேட்டான்னு ஒரு வேரியபிளுக்கு 100 அசைன் பண்ணுறேன். இதோட டைப் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி இன்டீஜராக இருக்க இதை நம்ம எப்படி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா, ஆல்ரெடி இன்பில்ட் டேட்டா டைப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ளோட்டுன்னு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன வேரியபிளோ அந்த வேரியபிள் பாஸ் பண்ணோன்னா அந்த வேரியபிள் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் டேட்டாவோட வேல்யூ செக் பண்ணிங்கன்னா 100.0ன்னு வரும். இதோட டைப் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ளோட்லேருந்து இப்போ இன்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்டுன்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா ஃப்ளோட்லேருந்து இன்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது ட்ரங்கேஷன் நடக்கும். ட்ரங்கேஷன்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ட்ரங்கேட் ஆகிடும். உங்களுக்கு வேல்யூஸ் வராது. இப்போ நான் டேட்டாக்கு நான் இப்போ 10.4ன்னு அசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இந்த ஃப்ளோட் வேல்யூ, இந்த டேட்டாவோட வேல்யூ 10.4. இந்த 10.4 நான் இப்போ இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் திருப்பி டேட்டாக்கே அசைன் பண்ணுறேன் அந்த வேல்யூவை. இன்ட்டுன்னு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா அதுக்கு பாஸ் பண்ணனா இப்போ டேட்டாவோட வேல்யூ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வரும். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்கேட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஃப்ளோட்லேருந்து இன்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்கேட் ஆகிடும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து எப்படி நம்ம ஒரு ஃப்ளோட்டுக்கோ ஒரு இன்ட்டுக்கோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூ நீங்கள் ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ வேலிடாக இருக்கணும். இல்லை வேலிடாக இல்லைனா உங்களுக்கு எரர் கொடுக்கும். அது நான் எப்படி நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம 2.4ன்னு ஒரு 2.5ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த வேல்யூ நம்ம இப்போ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா நான் ஃப்ளோட்னு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணால் உங்களுக்கு 2.5ன்னு இப்போ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கோட்டில் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டில் இல்லை, நார்மலாக தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன வேலிடாக இருக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 2.5Fன்னு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலிட் ஸ்ட்ரிங். ஏன்னா கோட்குள்ளே இருக்குது எல்லாமே, அதனால் இது ஒரு வேலிட் ஸ்ட்ரிங். இதே நீங்கள் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5Fன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் ஃப்ளோட் வேல்யூ இல்லை. அதனால் உங்களுக்கு எரர் கொடுக்கும், could not convert this string to a floatனு. ஏன்னா 2.5Fன்னு வருது. Fன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலிட் வேல்யூவும் இல்லை உங்களுக்கு ஃப்ளோட்டில். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரிங்லேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற அந்த டேட்டா டைப்பில் அந்த வேலிட் வேலிடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு சீக்வன்ஸ்லேருந்து இன்னொரு சீக்வன்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு, எப்படி லிஸ்ட்டிலேருந்து டியூப்பலுக்கோ இல்லை செட்டுக்கோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம டேட்டான்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இதில் நான் 1 2 3 4 5ன்னு கொடுக்குறேன். திருப்பியும் 4 5ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலிட் லிஸ்ட் வேல்யூ. இதோட டைப் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டுன்னு வரும். இப்போ இந்த வேல்யூவை நான் இப்போ டியூப்பலாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஏற்கனவே இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது டியூப்பல்னு. அந்த டியூப்பல் ஃபங்க்ஷனுக்கு இந்த டேட்டான்ற வேரியபிள் நான் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டிலேருந்து உங்களுக்கு டியூப்பலாக மாறிடுச்சு. இப்படி தான் நீங்கள் டியூப்பலாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதே நான் செட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் செட்டுன்னு இருக்குது. அந்த இதுக்கு நான் இந்த வேல்யூ பாஸ் பண்ணணும். இந்த டேட்டான்ற வேரியபிள் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லிஸ்ட்டிலேருந்தோ இல்லை டியூப்பலுக்கோ இல்லை செட்டுக்கோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நான் திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுத்துட்றேன். இந்த வேல்யூஸை நீங்கள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்ன ஆகுனா ஒரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டாக ஆகிடும் லிஸ்ட்டில். இப்போ நான் எஸ்டின்னு இப்போ பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஹெச்ஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் ஆகிடும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற லிஸ்ட்டில். இந்த மாதிரி தான் கன்வர்ஷன் நடக்கும் நீங்கள் ஸ்ட்ரிங்லேருந்து லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம டிக்ட்டு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் டிக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா வந்து கீ வேல்யூ பேர் வந்து அவசியம். ஆனால் நீங்கள் எப்பயுமே டிக்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து 2 வேல்யூ வந்து கொடுக்கணும் எப்பயுமே. அது எப்படி கொடுக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு கொடுக்கணும். இப்போ நான் வந்து 1 2ன்னு கொடுக்குறேன். அடுத்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 5ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுனா வந்து 1 வந்து கீயாக இருக்கும், 2 வந்து வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீ வந்து 4 இருக்கும், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும். இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கீ வேல்யூ வந்து கோலனால் செப்பரேட் ஆகிருக்கும். 1 வந்து கீ, 2 வந்து வேல்யூ, அந்த மாதிரி 4 வந்து கீ, 5 வந்து வேல்யூ. இப்படி தான் நீங்கள் வந்து டிக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்பயுமே பேரா கொடுக்கணும். இது வந்து நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பேரா கொடுக்காது நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் கொடுக்கும். இப்போ நான் வெறும் 6ன்னு மட்டும் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து எரர் இருக்கும். ஏன்னா 2 ஆர்கியூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.